அனைவருக்கும் காலை வணக்கங்கள். இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமைனா அவினாசியில் ஒரு திருவிழா நடக்குங்க. ஆமாங்க, குளத்தங்கரையில் திருவிழா நடக்குங்க. அந்த திருவிழாவை நடத்துறது யாருன்னு கேட்குறீங்களா? அப்படியே பாருங்கள், குலம் காக்கும் அமைப்பு அவங்க தான் அந்த திருவிழா நடத்துவாங்க எப்போவுமே. அவர்கள் இருக்கிறனால தான் பார்த்திங்கன்னா அந்த சங்கமாங்குளம் ஆகட்டும், இந்த தாமரை குளம் ஆகட்டும், அவினாசியில் 2 குளங்கள், அந்த 2 குளங்களும் இன்றைக்கு உயிர்ப்போடு ஜீவனோடு இருக்குதுன்னா அதற்கு மிக முக்கியமான பங்கு நிச்சயம் இந்த இளைஞர் படை தான். இந்த இளைஞர் படை, குலம் காக்கும் அமைப்புங்கிற அந்த இளைஞர் படை செய்யக்கூடிய வேலை அற்புதமான வேலை. மண்ணில் குலம் காக்கவும் மனித குலம் காக்கவும் அப்படின்னு சொல்லி எவ்வளோ அழகான ஒரு பேனர் வச்சுருக்காங்க பாருங்கள். எத்தனை பேருக்கு இந்த எண்ணம் இருக்குது? நம்ம எல்லாம் எத்தனை பேருக்கு அந்த எண்ணம் இருக்குது? நமக்கெல்லாம் நீர் ஆதாரமாக இருக்கக்கூடிய குளம், குட்டை, ஆறுகளை நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், எப்படி வச்சுருக்கோம்? சிறுநீர் கழிக்கிறோம், மலஜலம் கழிக்கிறோம், எச்ச துப்புறோம், எல்லாமே செய்கிறோம். ஆனால் அத்தனையும் சகிச்சுக்கிறான் அந்த தாய், அந்த நதி அப்படிங்கிற அந்த தாய் அத்தனையும் சகிச்சுக்கிறான். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். நம்ம சாப்பாட்டில் யாராவது சிறுநீர் கழிப்போமா? யாராவது மலஜலம் கழித்து சாப்பிடுவோமா? யோசனை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் என்னுடைய வார்த்தைகள் கடுமையாக தான் இருக்கும், வேறு வழி இல்லை. ஏன்னா இனி கண்ணே மணியே பொன்னேன்னு சொன்னால் கேட்குற மாதிரியான ஒரு சூழல் இல்லை. இன்றைக்கு நம்ம எதையாக இருந்தாலும் ஒரு இராணுவ பாணியில் தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. என்ன பண்ணுறது, ஒரு காவல்துறை பாணியில் தான் சொல்ல வேண்டிய, உயர் காவல்துறை பாணியில், இராணுவ பாணியில் தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கு அப்படியாக சீர்கட்டு போயிடுச்சு மனித குலம். அதனால் இந்த குலம் காக்கும் அமைப்பு அற்புதமாக இன்றைக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமைகள் அவங்க அற்புதமாக வேலை செய்கிறாங்க. உள்ளே பாருங்கள், நீர்க்காகம் எவ்வளோ ஆனந்தமாக பாருங்கள், நீர்க்காகம் எவ்வளோ ஆனந்தமாக அங்கே பாருங்கள். அப்படி ஆனந்தமாக நம்மை காப்பதற்காக மனிதர்கள் இருக்கிறார்கள். நம்மை காப்பதற்காக மனிதர்கள் கரம் கொடுத்திருக்கிறார்கள். எந்த கவலையும் இல்லாமல் பறப்போம், வான்முட்டி பறப்போம் அப்படின்னு சொல்லி எவ்வளோ ஆனந்தமாக நீச்சல் அடிச்சுட்டு பாருங்கள். அந்த நீர்க்காகம் அதான் நம்ம மேலே வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கை. அதுகளுக்கு வேறு யார் இருக்கா? ஆக அந்த உயிரினங்களை, அந்த தாவர இனங்களை, அந்த ஜந்துக்களை, அந்த 1 முதல் 5 அறிவு கொண்ட அந்த பறவைகளை எல்லாவற்றையும் காப்பாற்ற வேண்டிய பெரும் பொறுப்பு மனிதனாகிய நமக்குத்தான் இருக்கிறது. ஆக மண் பயனுற வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்முடைய குலம் காக்கும் அமைப்பு ரொம்ப அற்புதமாக நம்மை அழைக்கிறது. குலம் பேசுகிறேன், என்ன பேசுது குலம் என்ன தெரியுமா பேசுது? நம்ம குலம் நாம் தானே பார்த்துக்கணும், வேறு யார் பார்த்துக்குவா? இப்படிப்பட்ட ஒரு கேள்வி பாருங்கள், இல்லையா? நம்மளை தவிர வேறு யாருங்க பார்த்துக்கிறது குளத்தை? நம்ம பார்த்துக்கிறது குலம். அப்போ அந்த குளத்தை பார்ப்பது நம்ம, இல்லையா? 2 பேரும் மாற்றி பார்த்துக்கிட்டா தான் அந்த அமைப்பு, அந்த சிஸ்டம் சரியாக இயங்கி கொண்டிருக்கும். இல்லைன்னா சிஸ்டம் பஸ்ட் ஆகிடும், வெடிச்சிடும், செதஞ்சு போயிடும். ஆக குலம் பேசுகிறேன், நான் சுத்தமாக இருக்க விரும்புகிறேன். நிச்சயமாக யாராக இருந்தாலும் அப்படித்தானே. குலத்துக்கு மட்டும் என்ன விதி விலக்கு? நீங்கள் எல்லோரும் சேர்ந்து என்னை காப்பாற்றுறீங்களா ப்ளீஸ்? இது நம்மை வருத்தப்படுத்தக்கூடிய, நம்மை தீவிரமாக ஆலோசனை செய்யக்கூடிய ஒரு விஷயம். இதில் பாருங்களேன், இந்த குளம் நம்மக்கிட்ட என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு கேட்குறது எவ்வளோ வேதனையாக இருக்குது பாருங்களேன், இல்லையா? மனசுக்கே ரொம்ப வேதனையாக இருக்குது. அந்த வார்த்தைகளை கேட்குறப்போ நம்ம மனசுக்குள்ளே என்னமாவது செய்யணும். குலம் பேசுகிறேன் ப்ளீஸ், நான் சுத்தமாக இருக்க உதவுங்க. குலம் பேசுகிறேன் ப்ளீஸ். அக்கா அண்ணா குப்பை போடாதீங்க. சத்தியமாக சொல்கிறேன் பாருங்கள், இந்த குளத்தங்கரை எவ்வளவு சுத்தமாக இருக்குது பாருங்களேன். ரொம்ப காலாச்சு. எப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா குப்பை இறஞ்சி கிடக்கும். ஆனால் இன்றைக்கு பாருங்கள், நம்ம அவினாசியில் இந்த பகுதியில் குப்பையவே காணும். எவ்வளவு ஆனந்தமாக இருக்குது, இல்லையா? எவ்வளோ அற்புதமாக வேலை செஞ்சுருக்காங்க நம்ம பசங்க, நம்ம இளைஞர்கள், நம்ம பெரியவங்க எல்லோரும் சேர்ந்து இந்த தேசத்தை மீட்கக்கூடிய, இந்த புனரமைக்கக்கூடிய அற்புதமான ஒரு வேள்வியில் தங்களை ஈடுபடுத்தியிருக்காங்க. அவர்களுக்கு நாம் மனமார்ந்த பாராட்டுதல்களை தெரிவிப்போம். நாம் அவர்களுக்கு மனமார உதவி செய்வோம். நம்மால் என்ற பொருள் உதவி, நிதி உதவி தாராளமாக தேடி போய் கொடுக்கணும். அவங்க உங்கள்கிட்ட தேடி போய் கேட்கக்கூடாது. நீங்கள் தேடி போய் இந்தாங்க 1000 வச்சுக்கோங்க, இந்தாங்க 2000 வச்சுக்கோங்க, அள்ளி கொடுக்கணும். கொடுப்பீங்களா?
கொடுக்கணும். கொடுத்தா தான் நாம் மனிதர்கள். கொடுக்கலைன்னா நம்ம மனிதர்கள்னு சொல்லிக்கல அர்த்தமே இல்லை. ஆக இந்த அற்புதமான நிகழ்வில் இன்றைக்கு நான் ஒரு 3 மரங்களையும், கொய்யா மரங்களையும் கொண்டு வந்தேன். என் வீட்டில் நான் பதியம் போட்டு வளர்த்திருந்தேன். அந்த மரங்களையும் கொண்டு வந்தேன். அந்த மரங்களையும் இப்போ வைக்க போகிறேன். ஆக இந்த நல்ல நாளில் அவர்களோடு கரம் கோர்ப்பதில் எனக்கும் உள்ளபடியே பெருமகிழ்வும் பேரானந்தமும். நல்லதை விரும்பும் முருகானந்தன் உங்களுடைய ஜெய்பனி சேனலுக்காக அவினாஷியில் இருந்து வாழ்க வளமுடன்.